நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் வைப்போம் இல்லையா, அது வந்து லாஸ்ட்டில் வைக்கிறத விட இப்போ இந்த 2 கிளாத்துக்கு நம்ம நடுவில் வைக்கும்போது நம்ம கிராஸ் பீஸ் வச்சு அடித்த ஃபினிஷிங்கும் கிடைக்கும். அதே நேரத்தில் ஹெம்மிங் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது. கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக வெளியே கிராஸ் பீஸ் வந்து தெரியாமல் நீட்டாக இருக்கும். இது எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கட் பண்ணும்போது ஃபுல்லாக இப்போ ரவுண்ட் நெக்கை எந்த நெக் வெட்டினாலும் ஃபுல்லாக வெட்டாமல் இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்து கட் பண்ணுங்கள். பீஸ் எப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த போர்ஷனை வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பீஸ் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு வந்து கழுத்து வந்து இழுத்து போயிடாது. ரொம்ப நீட்டாக கரெக்டாக நம்ம எந்த அளவுக்கு வெட்டி இருக்கோமோ அதே அளவுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம உள் பக்கம் வந்து கட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் குட்டி குட்டி கட் வந்து அங்கங்கே கொடுத்துட்டு நிமித்து வச்சு பதிவு தையல் போடுங்க. பதிவு தையல் போட்டுட்டு நீங்கள் இதுக்கு எம்மிங் பண்ணாலும் சரி, இல்லை எம்மிங் பண்ணாமல் இந்த மாதிரி விட்டுட்டு லைட்டாக அயன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கூட ரொம்ப நீட்டாக அழகாக வந்துடும். கழுத்து நீட்டாக திரும்பி வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.